நீங்க வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு வந்து எனக்கு சூர்யா சாரோட நடிக்கணும் அப்படின்னு ம். அப்போ சினிமா போகணுன்றது ஐயோ, நம்மளுடைய கனவு தான். அப்படிலாம் ஆசை அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் ஆசை இல்ல. இல்ல. சினிமா போகணும், அடுத்த மூவி பண்ணணும் அப்படி பெருசா எனக்கு ஆசைலாம் கிடையாது. எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். நமக்கும் வயசாகும் இல்லையா? ஆப்வியஸ்லி நான் ஒரு பொண்ணு தான். அடுத்து கல்யாணம்லாம் பண்ணிக்கணும். ஸோ ஓ கல்யாணம் பண்ணல நீங்க அப்போ நீங்க சிங்கிள் சொன்னீங்க. ஏய் அதுதான் கொஸ்டின் மார்க்காவே இருக்கீங்க. கொஸ்டின் மார்க்காவே இருக்கட்டும். இன்னொரு 4-5 வருஷத்துல நான் ரிவீல் பண்றேன் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ இது இருக்கு ஆடியன்ஸ்க்கு தெரியாமல் தன் ஏஜை ரிவீல் செய்த ஜீவிதா முருகேஷ் அவர்கள் அப்படின்னு போட்டு நியூஸ்ல போடுங்க. ஆனா ரியாக்ஷனை கொள்றீங்க நீங்க. பயங்கரமா ரியாக்ஷன் கொடுங்க. பேசிட்டே இருக்கும்போது என்னென்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, சீரியல்ல நடிச்சு அப்படி பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏறுது இறங்குது இது பண்றீங்க. நிறைய பேர் சொல்லிருக்காங்க பேசவே 10 ரியாக்ஷன் கொடுக்குறியா அப்படிம்பாங்க. நடின்னு வர என்ன நீங்க நடிக்க வைக்கிறேன்னு கூட்டு வந்து திட்டுறீங்க. நான் வீட்டுக்கே போறேன், நான் ஊருக்கு போறேன். அப்பெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டேன். அழுகனா அழுக. நான்லாம் நடிக்க மாட்டேன். தனியா வந்து ஸ்பாட்லயே தான் அழுதேன். எல்லாரும் என்ன வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க. எல்லா ஆர்டிஸ்டோட செம்ம ஸ்வீட் தெரியுமா ஆர்டிஸ்ட்லாம். ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணாம பண்றாங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் என்ன பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. பட் இவங்க ஸ்டில் அப்படிதான். ஒரு பொண்ணு 4 ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் டேஸ்ல இருந்தே எனக்கு பெருசா பசங்கள ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சண்டை தான் வரும் எனக்கு பசங்களுக்கும். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆகாது. ஸோ இவங்க தான் செம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க. நைட் ஷூட்டுக்குலாம் நீங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க அண்ட் அங்கே எப்படி இருக்கும்? சம்டைம் தூக்கம் வருமே, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்றீங்க? ஆக்ஷன் அப்படின்னா ப்ரோவோக் டிவி நேயர்கள் எல்லோருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட ஒரு முக்கியமான ஒரு ஹீரோயின் வந்து மீட் பண்ண போகிறோம். அதாவது ஒரு ஆக்ட்ரஸை மீட் பண்ண போகிறோம்னு சொல்கிறதா, ப்ரைம் டைமில் இருக்க ஒரு சீரியலோடைய ஹீரோயினை மீட் பண்ண போகிறோம் அப்படின்றதுல எனக்கு ரொம்ப எக்ஸைட்டாக இருக்குது. ஸோ நம்ம கூட வந்து ஜீவிதா முருகேஷ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபைன், சூப்பராக இருக்கேன். இப்போ உங்களை எல்லாரும் சீரியல் மூலியமாக தெரியுது, நல்லா நீங்கள் ஃபெமிலியர் ஆகிட்டீங்க. அவ்வளோலாம் ஃபெமிலியர் இல்லை, கொஞ்சம் ஏங்க சன் டிவிங்க இப்போ எல்லாருமே இந்த ப்ரைம் டைம் இப்போ தான் கொஸ்டினாக கேட்கலாம் வந்தேன். இப்போது எனக்கு இதை பற்றி சொல்லுங்கள், ஒரு ஆஸ் அ ஆக்ட்ரஸாகவே சொல்லுங்கள். ப்ரைம் டைமில் ஆக்ட் பண்ணுற சீரியலுக்கும் இப்போ ப்ரைம் டைமில் இருக்க சீரியலுக்கும் நார்மல் டைமில் இருக்க சீரியலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க? மேபி வந்து ப்ரைம் டைமில் இருக்கவங்களாம் ரொம்ப ஆடியன்ஸ் வந்து ரீச் ஆகிடுறாங்களோ, நார்மல் டைமில் இருக்கவங்க ரீச் ஆகலையோ அப்படிதான் இருக்கா? இருக்கு அந்த ரீச் இருக்குது. பிகாஸ் ஆப்வியஸ்லி நமக்கே அது தெரியல. நான் ப்ரைம்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸு, வீட்டில் இருக்கிற உங்கள் அம்மா எல்லாம் பார்க்குறாங்கன்னு சொல்கிறீங்களா, அவங்கள மாதிரி கேட்டகரிஸ், ஏஜ் கேட்டகரிஸ் தான் பார்ப்பாங்க. பட் நான் ப்ரைம் அப்படின்னா சின்ன பசங்களும் பார்ப்பாங்க, யங்ஸ்டர்ஸ் பார்ப்பாங்க, நிறைய ஒர்க் முடிச்சுட்டு வர பீப்புள் பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு அந்த இது ரீச் ஆகும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த மாதிரி எல்லாருக்குமே ரீச் ஆகும். ஸோ ரீச் தான் விஷயம். ப்ரைமுக்கும் நான் ப்ரைமுக்கும் ஏஜ் கேட்டகரிஸ் ரீச் இருக்கு. ஸோ இது நீங்கள் யோசிச்சிங்களா? இப்போ சம்டைம்ஸ் நீங்கள் எவ்வளோ சீரியல் பார்த்துருப்பீங்க, நிறைய சேனலில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் ஒர்க் பண்ணும்போது ஓகே நம்ம இந்த சீரியல் வந்து ஆப்வியஸாக ஒரு சீரியல் நடிக்கும் போது நம்மளுக்கு ஒரு கோல் இருக்கும். இந்த சீரியல் மூலமாக நம்ம ரீச் ஆகிடுவோம், இந்த சீரியல் மூலமாக இந்த ரோல் ரீச் ஆகிடும், அடுத்தடுத்து நம்மளுக்கு சான்சஸ் வந்துடும் அப்படின்னு இருக்கும்ல. அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சு இந்த சீரியல் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, இது நம்மளுக்கு ஒரு ஃபியூச்சர் கொடுத்துரும், இல்லை நெக்ஸ்ட் ஸ்டெப் கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லி பிலீவ் வச்ச ஒரு சீரியல் சொல்லலாம், தெரிஞ்சுக்கலாமா? சிலது வந்து சக்ஸஸ் ஆனது உங்களுக்கு லேட்டராக தானே தெரியும். சம்டைம்ஸ் சிலது லேட்டராக தெரியும், சிலது இன் ப்ரொடக்ஷன்லேயே உங்களுக்கு ஒரு பிலீவ் வந்துடும். எனக்கு தெரியாது. ஸ்டார்டிங்கில் இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே புதுசு தானே, என்னோட ஃபேமிலிலையும் யாரும் இல்லை. அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு பண்ண சீரியல் ஜீ தமிழில் தான் சொன்னேன்ல. ஸோ அது பண்ணும்போது எனக்கு பெருசாக தெரியாது, இப்படி எல்லோரும் பார்ப்பாங்க, நம்ம ரெகனைஸ் பண்ணுவாங்கலாம் தெரியாது. 1 இயர் இந்த சீரியல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியில் நம்ம சென்னையில் பெருசாக யாருக்கும் தெரியுமான்னு எனக்கு தெரியாது. பிகாஸ் சென்னையில் பெருசாக நான் எங்கேயும் வெளியே போக மாட்டேன். நம்ம ஊர் சைடெல்லாம் போவோம் இல்லையா, அங்கெல்லாம் நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்கள் அவங்க தானே. அப்போ எனக்கு தெரியாது சீரியல் பண்ணால் இவ்வளோ ரீச் இருக்குன்னு எனக்கே தெரியாது. ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியும், நான் தான் சீரியல் பார்ப்பேனே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது ரொம்ப செம்ம ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் ரஞ்சனி பண்ணும்போது அப்படி தான். நானும் அப்போ நினைக்கவே இல்லை, நம்ம என்ன நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணுறோம் அவ்வளோதான். அது ரீச் ஆகும், சிலது ரீச் ஆகாமையும் போகும், அது நம்ம கையில் இல்லவே இல்லை எண்ட் ஆஃப் த டே. ஸோ அப்படி பண்ணும்போது நிறைய குட்டி குட்டி பசங்க, சின்ன ஸ்கூல் பசங்க, இவங்க எல்லாருக்கிட்டையும் நல்ல ரீச் இருந்தது. ஸோ அது பார்க்கவே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்பா இவங்களுக்கெல்லாம் நம்மள தெரியுதா, இவங்களுக்கெல்லாம் கூட இருக்கா, ஓகே சூப்பர். இந்த மாதிரி சீரியலில் கூட நிறைய பேர் பார்க்குறாங்க, ஒவ்வொரு கண்டென்ட் பொறுத்து பார்க்குறாங்க. ஸோ அப்படின்னு சொல்லி தான் இருந்தது. பட் இவ்வளோ பேருக்கு ரீச் ஆகும், இப்படி ஆகுமா அப்படின்னு நினச்சி நான் எதுவுமே இதுவரை பண்ணதில்லை. ஸோ ஆனதுக்கப்புறம் சர்ப்ரைசிங்காக இருக்குது எனக்கே அது பார்க்கும்போது.
ஓகே. அண்ட் இப்போ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த ரஞ்சனியே சொல்லலாம். ம் ரஜினி சீரியலில் வந்து அந்த ப்ரோமோல இருந்து ஒரு கியூரியாசிட்டி இருந்துச்சு. ம் என்ன அப்படின்னா ஒரு பொண்ணு 4 4 ஃப்ரெண்ட்ஸ் பசங்க பசங்க அப்படின்னும் போது ஓகே இது இப்போ ம் நம்ம எல்லாருமே ஆப்வியஸாக பார்க்குறவங்க வில்லேஜ்லேருந்து பார்க்குறவங்க ம் இருக்காங்க, ம் சென்னையிலேருந்து பார்க்குறவங்க இருக்காங்க, எல்லா கைண்ட் ஆஃப் ஜென்ரேஷனும் பார்க்குறவங்க இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது யூஸ்வலாக அதில் அந்த கண்டென்ட்லேயே ஒரு சீன் பார்த்தேன், ம் உங்கள் சீரியல்லையே பார்த்தேன். ம் அதில் என்ன சொல்லுவாங்கன்னா அது என்ன இது ஒரு பொண்ணு கூட வந்து 4 பசங்க சுற்றிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி இதாக திட்டுற மாதிரி ஆமா ஆமா அந்த ஆமா ஃபேமிலிஸில் ஏதோ ம் திட்டுற மாதிரி பார்த்துருக்கீங்க. அது ரியல் லைஃப்ல நடந்திருக்கா உங்களுக்கு? அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்களா பசங்க? இல்ல ரியல் லைஃப்ல எனக்கு பசங்கள்ல ஃப்ரெண்ட்ஸே இருந்தது இல்ல. ம். காலேஜ் வரைக்குமே கேர்ள்ஸ் டீம்ல தான் சுத்துவேன். ஃபுல் கேர்ள்ஸ் தான். எனக்கு சீரியல்ல வந்து இந்த 4 பேர் தான் எனக்கு ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. ம். ஸ்கூல் டேஸ்ல இருந்தே எனக்கு பெருசா பசங்கள்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. சண்டை தான் வரும் எனக்கு பசங்களுக்கும். ம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஆகாது. ஸோ இவங்க தான் செம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆயிட்டாங்க. நான் கூட பயந்தேன். ஐயோ எப்படி ஆகுமோ தெரியல சீரியல். பிகாஸ் ஒரு பொண்ணு 4 பசங்கங்கும்போது ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் தமிழ் ஆடியன்ஸ் தானே. ஆடியன்ஸ் தான். எண்ட் ஆஃப் த டே அவங்க அப்படி இப்படி இப்படி கொஞ்சம் மைண்ட் செட் இருக்கும். நானே பயந்தேன் எப்படி ஆகுமோன்னு. பட் ஒன்ஸ் ஆடியன்ஸ் கூட கனெக்ட் பண்ணும்போதுல அப்போ அவங்க சூப்பரா இருக்குமா, அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, நல்லா இது நடிக்கிற, அந்த மாதிரி தான் இருக்கணும், இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும், நல்லா இந்த மாதிரி காட்டியிருக்கீங்க தான் போல்டா ஃப்ரெண்ட்ஷிப்பை, இருக்கணும். இந்த மாதிரி தான் போல்டா இருக்கணும், பசங்க கூட ஃப்ரெண்ட்ஸாக தான் இப்படின்னா ஃப்ரெண்டுனா இப்படி தான் இருக்கணும் பசங்க கூடங்கிறது நீ நல்லா சொல்றேம்மா, அந்த சீரியல்ல நல்லா இருக்கு பார்க்கவே, சூப்பரா இருக்குன்னு சொல்லி நிறைய அப்ரிசியேஷன். ம். வயசானவங்கல இருந்து நான் நினைச்சேன் வயசானவங்களுக்கு பிடிக்காது போல. ம். லிட்டரலி என் பாட்டியே இருக்காங்க. பசங்க ம். கூடலாம் சுத்துறது அதெல்லாம் பிடிக்காது. கரெக்ட் பட் கரெக்ட். சீரியல் பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களோட மைண்ட் தாட்டே மாறுது. ஓகே. ஓகே சூப்பர் நல்லா இருக்குமா, இதுதான் இப்படிதான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்னா. நீங்க சொல்றீங்க இந்த காலத்து பொண்ணுங்களும் தான் இருக்கே பசங்க கூட சுத்திட்டு வீணா தப்பான ஒரு இன்டென்ஷன்ல போயிட்டு இருக்காங்க. பட் நீங்க ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃப்ரெண்ட்ஷிப்புக்கான ஒரு இது இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அது நிறைய பாசிட்டிவா எனக்கு நிறைய வந்தது அந்த ம். சீரியல்ல. அண்ட் செட்லயுமே சரி என்னன்னா ம் நீங்க அந்த சீன்ஸ்ல ம் ரொம்ப ஒரு ரக்கடான ஒரு விமன் ஆமா அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா வந்து அவ்வளோ பசங்க இருப்பானுங்க, அவனுங்க எல்லாம் சைலண்டா தான் இருக்காங்க. ஐ மீன் சைலண்டா தான் இருக்காங்க. பட் நீங்க வந்து பிரேவா வந்து ஒரு இன்ட்ரோ பார்த்தேன். அப்படியே நீ உள்ள வந்து உடச்சிட்டு எல்லாரும் அடிக்கிறீங்க, ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்றீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா இருந்துச்சு. அதெல்லாம் எப்படிங்க இருந்துச்சு ஸ்பாட்ல? அவங்களாம் எப்படி இருந்தாங்க? அவங்க சொல்லுவாங்க ஆ. எலிக்குட்டி மாதிரி இருக்க நீ இவங்க எல்லாரையும் அடிக்க போறியா, ஆ. அந்த மாதிரி தான் இருக்கும். ஃபன்னாக தான் இருக்கும் லிட்ரலி. பசங்களாம் செம்ம ஜாலி சூப்பரான சப்போர்ட்டிவான கைஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ம். கலாய்ச்சிட்டே இருப்பானுங்க. ம். எலிக்குட்டி மாதிரி இருக்கு இப்படி பேசுது பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் உள்ளேயே இப்போ ரஜினி சீரியல்லே பார்த்தோம்னா இப்போ அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சீனியர் ம் ஆர்டிஸ்ட்டும் இருக்காங்க. ம் இப்போ எனக்கு அந்த ஸ்பெசிஃபிக்காக அந்த மேம் பேர் தெரில. ம் பட் அவங்களாம் வந்து அந்த சீரியலில் ரொம்ப சீனியர். ஆப்வியஸாக அவங்க நிறைய சீரியலில் சீனியராக இருப்பாங்க. யார் என்னோட பாட்டி சொல்றீங்க? பாட்டி மாதிரி ஒருத்தங்க அந்த இந்த பிரியாமா. ஆமா அவங்களாம் இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. அவங்களாம் ரொம்ப சீனியரான ஆர்டிஸ்ட். இப்போ ம் நீங்கள் ஆப்வியஸாக வந்து நீங்களும் சீரியல் பண்ணியிருக்கீங்க. ம் பட் அவங்க கிட்ட லேர்ன் பண்ணிக்கிறது நிறைய ஆமாமா. ப்ராசஸ் நம்ம இருக்கும். எல்லாம் கத்துக்குட்டி கரெக்ட். அவங்களோட கம்பேர் பண்ணும்போது. அவங்கலாம் மூவி பண்ணி, அப்புறம் சீரியல் எவ்ளோ சீரியல்ஸ் பண்ணி வந்தவங்க. ஆனா, அவங்க கிட்ட நான் இந்த மாரி நெறைய ஆர்டிஸ்ட் கூட ஒரு 3, 4 வயசான ஆர்டிஸ்ட்டும் கூட வொர்க் பண்ணியிருக்கேன். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்பா எவ்ளோ டவுன் டு எர்த்தா இருக்காங்க தெரியுமா? சீரியஸ்லி. செம்ம ஹியூமன்ஸ் அவங்கலாம். நான் அப்பலாம் யோசிப்பேன். இவங்கள மாரி தான் நம்ம இருக்கணும். இவங்க நம்ம நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலும் சரி, இப்பவும் சரி, இவங்கள மாதிரி தான் இருக்கணும். எந்த ஒரு ஹெட் வெயிட்டும் காட்டக்கூடாது. லிட்டரலி அவங்கலாம் நெனச்சா எப்படி வேணா இருக்கலாம். இந்த இந்த இதில நான் தான் இந்த ரூம்ல நான் தான் உட்காருவேன். இது என்னோட சேர். இந்த பெட்ல நான் இருக்கும்போது நீங்க வரக்கூடாது, உட்காரக்கூடாதுன்னு எப்படி வேணா சொல்லலாம். ஆனா அப்படி சொன்னதே கிடையாது. லிட்டரலி ரொம்ப ஸ்வீட் அவங்க பிரியாம்மா. சமைச்செல்லாம் எடுத்துட்டு வருவாங்க. ஓ. சமைச்சு எடுத்துட்டு வந்து நான்வெஜ் சாப்பிடல அப்படின்னா கூட வெஜ் எல்லாம் சமைச்சு கொண்டு வந்து குடுப்பாங்க. அந்த மாரி சூப்பரான ஒரு பெர்சன் அவங்கலாம். அவங்க கிட்ட நெறைய கத்துருக்கேன் நான் விஷயம். நெறைய கத்துருக்கேன். அண்ட் வந்து சொல்லணும்னா இப்போ நீங்கள் ம். சொன்ன மாதிரி ஸ்பாட்டில் வந்து இப்போ நிறைய வந்து ஷூட் நடக்கும். ம். மார்னிங் சாரி அண்ட் வந்து சொல்லணும்னா இப்போ ஷூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஷூட்டும் நடக்கும், ம். ஆஃப்டர்நூனும் நடக்கும், நைட்லேயும் நடக்கும். நிறைய ம். நீங்கள் இன்ஸ்டாலையும் போஸ்ட் ம். போட்டிருக்கீங்க பார்த்தேன். ஸோ நைட் ஷூட் பரிதாபங்கள்ன்ற மாதிரி ஆ. பாவங்கள்ன்ற மாதிரி போட்டிருக்கீங்க. ஆமாமா. ஸோ நைட் ஷூட்டில் எப்படி இருக்கு உங்களுக்கு? இப்போ சம்டைம்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் ஆப்வியஸாக வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க. ம். இதுக்குமா நைட் ஷூட்லாம் போயிட்டுருக்க ஆமாமாமா. அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதெல்லாம் நீங்கள் ஒரு ஹீரோனியாக மாறுறீங்கன்னும் போது ம். ஆப்வியஸாக உங்களை அனுப்பணும். ஸோ ம். அனுப்பி தான் ஆகணும் வேறு ம். வழியில். ம். ம். எப்படின்னும் போது நைட் ஷூட்டுக்குலாம் நீங்கள் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்க? அண்ட் அங்கே எப்படி இருக்கும்? சம்டைம்ஸ் தூக்கம் வருமே, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? உண்மைய சொல்லணும்னா, நான் வந்து சரியான தூங்கு மூஞ்சி. ம். தூங்குவேன், தூங்கிக்கிட்டே இருப்பேன். போட்டுருங்க. அவங்க பெரிய தூங்கு மூஞ்சி அப்படின்னு சொல்லி பெருசா போட்டுருங்க. தூங்குற மாதிரி ஏஐ பண்றீங்க. அ. தூங்கிட்டே இருப்பேன். லைக் எனக்கு காலையில ஏர்லி மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிக்க சொன்னா கூட ஓகே. ஆனா நைட் எனக்கு 11:00
11:30 என்ன பண்ணாலும் தூங்கிடுவேன் நானே. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் 11:30க்கு நீங்க இன்டர்வியூ எடுக்கிறீங்கன்னா 11:35 ஆச்சுன்னா நான் இப்படிதான் தூங்கிட்டு தான் இருப்பேன். நீங்க பாட்டு நான் பாட்டு பேசிட்டே பேசிட்டு இருக்கணும் அப்படிங்க இப்படிங்க அப்படிங்க. அப்படிங்க. அந்த மாதிரி யாராவது பேசினா கூட எனக்கு தெரியாது, அப்படியே டீப் ஸ்லீப் போயிடுவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு ஆளை நைட் ஷூட்ல கொண்டு போய் போட்டா எப்படி இருக்கும்? ஆஃப்டர்நூன் தூங்கிட்டு தான் வருவேன். அங்க போயிட்டு இல்லை ஆக்ஷன் அப்படின்னா அப்படி வரும். ஆமா கொட்டாயில வரும்ல. ஒரு 100 கொட்டாய் வந்துரும். ரொம்ப கஷ்டம் எனக்கு நைட் ஷூட்டை ஹேண்டில் பண்ணி முடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நான் நைட் அவ்வளவா முழிச்சிருக்கிற பர்சன் கிடையாது. சிலர்லாம் நைட் அவ்வளோலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கு மேபி செட் ஆகாம என்னமோ. எனக்கு ரொம்ப கஷ்டம் நைட் ஷூட்டு. கஷ்டமாக தான் இருக்கும். தூங்கிட்டே கொட்டாய் விட்டுட்டே அப்படி இப்படி இப்படி என்ன டீ குடிச்சிட்டு இந்த மாதிரி தான் போகும். அப்புறம் மற்றபடி ரொம்ப ஹெக்டிக்காக இருக்குன்னா நமக்கு செட்டில் ஆர்டிஸ்ட்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக ஃபன்னாக அதை அப்படியே கொண்டு போயிடுவோம். நீங்க வந்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி திடீர்னு வந்து எனக்கு சூர்யா சாரோட நடிக்கணும் அப்படின்னீங்க. அப்போ சினிமா போகணுன்றது அப்படிலாம் ஆசை இல்லைங்க. அப்படிலாம் ஆசை இல்லை. சினிமா போகணும், அடுத்த மூவி பண்ணும், அப்படி பெருசா எனக்கு ஆசைலாம் கிடையாது. எனக்கு சூர்யா சார் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஒரு நமக்கான ஒரு மெமரிஸா ஒரு விஷயம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி இருந்தா நல்லா இருக்கும். அது சூர்யா சார் கூட பெரிய ஈக்குவலா அப்படிலாம் கிடையாது. ஒரு பிஏவோ ஒரு அக்கா பொண்ணோ மாமா பொண்ணோ அப்படி குட்டி குட்டியா நடிச்சேன். தங்கச்சியா நடிக்கலாம். அப்பதான் தங்கச்சியா பெரிய விஷயம். பட் அப்படி இருந்தா அது என்ன எனக்கு ஒரு ஹாப்பினஸ்க்காகன்னு வச்சுக்கோங்களேன். பட் அதை தாண்டி எனக்கு இப்போ சீரியலே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. லைக் சீரியல் பண்ணும்போதே ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறமும் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இந்த ஒரு சீரியல் பண்ணிட்டு நமக்கும் வயசாகும் இல்லையா, ஆப்வியஸ்லி நான் ஒரு பொண்ணு தான், அடுத்த கல்யாணம்லாம் பண்ணிக்கணும். ஸோ கல்யாணம் பண்ணல நீங்க? அப்போ நீங்க சிங்கிள் சொன்னீங்க. ஐ மீன் இல்ல நீங்க கல்யாணம் பண்ணலன்னு தெரியுது. ஆனா நீங்க லவ் பண்றீங்களா இல்லையான்றதான் எங்களுக்கு தெரியல. அதெல்லாம் நான் சீக்கிரம் சொல்ல மாட்டேன். கொஸ்டின் மார்க்காவே இருக்கு எங்களுக்கு. கொஸ்டின் மார்க்காவே இருக்கட்டும். இன்னொரு 4-5 வருஷத்துல நான் ரிவீல் பண்றேன் என்னன்னு சொல்லிட்டு. அப்போ இது இருக்கு அப்படிதானே? அப்படி இல்லை, லைக் சொல்றேன் எண்ட் ஆஃப் தி டே ஒரு பொண்ணு தான். எங்க வீட்டுல எல்லாம் கல்யாணம் கண்டிப்பா பண்ணிக்கணும், இல்லைன்னா விட மாட்டாங்க. இந்த சீரியல் ஃபீல்டுக்கு அனுப்பும் போதே சொன்னாங்க 25ல கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. இப்போ வந்து 30ல கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி 5 வருஷம் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்கு இல்லையா. ஸோ ஆடியன்ஸ்க்கு தெரியாமல் தன் ஏஜை ரிவீல் செய்த ஜீவிதா முருகேஷ் அவர்கள் அப்படின்னு போட்டு நியூஸ்ல போடுங்க. பரவாயில்ல, என்ன பார்த்தாலும் சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. சின்ன பொண்ணு மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால நமக்கு சீரியலே ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு. இது இந்த ஃபீல்ட்லயே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன் இப்போ வரைக்கும். இது நான் சீரியஸா இதெல்லாம் எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்குங்க. சிலர்லாம் சொல்ல மாட்டாங்க. என்னமா சொல்லுவாங்க, நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன். 2-3 விஷயம் சூப்பரா இருக்கு. சூர்யா அவர்கள் வந்து ஃபேனா மாறுனது சோஷியல் பண்ணதுனாலன்னு சொன்னீங்க. அண்ட் இதே மாதிரி இப்போ எல்லாருமே சினிமாவுக்கு போகணும்னு ஆசைப்படுறாங்க. நீங்க என்ன சொல்றீங்கன்னா சீரியலே ஓகே தான் எனக்கு, அதுவே நான் நல்லா பார்த்துக்குதுன்னு சொல்றீங்க. ஸோ நைஸ், நல்ல விஷயம் இது. எனக்கு ரொம்ப பெரிய அப்படி ஆகணும், நிறைய சம்பாதிக்கணும், நிறைய ஃபேம் வரணும், அப்படி எனக்கு ஐடியாவே இருந்ததே இல்லை எப்பவுமே. இப்போ இருக்கிறத வந்து கரெக்டாக நம்ம கொண்டு போகணும். இப்போ ஒரு இது பண்ணுறோம், இதுக்கப்புறம் அடுத்தடுத்த லாங்குவேஜில் நிறைய சீரியல்ஸ் பண்ணணும். தெலுங்குல பண்ணணும், மலையாளமில் பண்ணணும். ஸோ தமிழ்லேயே இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் பெரிய இதில் லெவலில் இருக்கிற மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் எனக்கு ஆசை இருக்குது. ஸோ ஒரு வில்லி ரோல் கொடுத்தா வில்லி ரோல் கொடுத்தா பண்ணுவோம். நீங்க உட்காந்துருக்கும் அப்படியே இப்போதான் கவனிக்கிறேன். ஓ நம்ம நீலாம்பரி இவங்க இதை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி இப்போதான் யோசிச்சேன். அவெல்லாம் கிடையாது, நான் ரொம்ப நல்ல பொண்ணு. எனக்கு அப்படி கோவமா அப்படிலாம் பேச வராது. ஆனா ரியாக்ஷனை கொள்றீங்க நீங்க. பயங்கரமா ரியாக்ஷன் கொடுங்க. பேசிட்டே இருக்கும்போது என்னென்ன பண்றீங்க? அது ஒண்ணும் இல்ல, சீரியல்ல நடிச்சு அப்படி பழகிருச்சுன்னு நினைக்கிறேன். ஏறுது இறங்குது இது பண்றீங்க. நிறைய பேர் சொல்லிருக்காங்க, பேசவே 10 ரியாக்ஷன் கொடுக்குறியா அப்படிம்பாங்க. அது சீரியல்ல அப்படி ரியாக்ஷன்ஸை மாத்தி பேசும்போது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு தானா வந்துட்டு. அண்ட் எனக்கு இன்னொரு டவுட்டு, யூஸ்வலா சீரியல்ல ப்ராம்ப்டோட தான் பேசுவோம் சொல்லுவாங்க. இப்போ சிலர் வந்து டைலாக் கொடுத்துட்டு சினிமானா டைலாக் கொடுத்துட்டு படிச்சிருவாங்க, படிச்சுட்டு நீங்கள் டைலாக் பேசுவீங்க, நடிப்பீங்க. சீரியல்ன்ற போது நீங்கள் ப்ராம்ப்டோட நீங்கள் அவங்க சொல்ல நீங்கள் நடிச்சிட்டே இருக்கணும், வித் ரியாக்ஷனும் பண்ணிகிட்டே இருக்கணும். இது எனக்கு எவ்வளோ டஃப்னு தெரியல, ஏன்னா நான் அது நேர்லையும் பார்க்கல. ஏன் அப்படின்னா டைலாக் மனப்பாடம் பண்ணிட்டு ரியாக்ஷனை கொண்டு வருது, அது ஒரு விதமான ஒரு ஆக்டிங் சொல்லலாம். இன்பிட்வீனில் ரியாக்ஷனும் கொடுத்துக்கிட்டு அதே சேம் அப்படியே இதில் டைலாகும் பேசிட்டு அங்கே சொல்கிறதையும் ப்ராம்ப்ட் பண்ணிட்டு ரியாக்ஷனும் அப்படி இப்படின்னு கொடுத்துட்டு பண்ணுறது தெரியலங்க. ஈஸி தான் அப்படியா? ஆக்சுவலி நான் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் யூடியூப் சேனல்ஸ்க்குலாம் பண்ணியிருக்கேன். அங்கெல்லாம் வந்துட்டு நம்ம இப்படி தான் ப்ராம்ப்ட் எல்லாம் இருக்காது, டைலாக்ஸ் இருக்கும், அதை படித்து நல்லா மக்கப் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு அறிவு வேணும், அதை மக்கப் பண்ணுற அறிவு நாலேஜ், அதை அங்கே போய் டெலிவரி பண்ணும்போது அதுவும் ஞாபகம் இருக்கணும், ரியாக்ஷன்ஸும் வரணும், ஆப்போசிட்ல இருக்கிற பர்சனுக்கும் நம்ம ஸ்பேஸ் கொடுக்கணும். அவன் பேசும்போது நம்ம டைலாக் மறந்து போயிடும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுதான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. பட் இப்போ சீரியல் வந்து ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கில் செம்மையாக திட்டுவாங்க. என்னோட டேரக்டர், ஃபஸ்ட்டு டேரக்டர் திட்டுவார்
அப்படி திட்டுவாரு. அழுதுட்டே இருப்பேன். ஆக்ஷன் அப்படின்னா அழுவேன், ஆக்ஷன்னா அழுவேன். அந்த மாதிரி செம்மையா திட்டு விழும். ஏன்னா அப்ப தெரியாது. இவர் பாட்டுக்கு இந்த பக்கம் ஒரு ப்ராம்ப்டிங் போயிட்டு இருக்கும், இந்த பக்கம் கேமரா, அந்த பக்கம் டேரக்டர் நடின்னுவாரு. என்ன நீங்க நடிக்க வைக்கிறேன்னு கூட்டு வந்து திட்டுறீங்க, நான் வீட்டுக்கே போறேன், நான் ஊருக்கு போறேன். அப்பெல்லாம் பிரச்சனை பண்ணிட்டேன். பிகாஸ் அவங்க தான் கூப்பிட்டாங்க, வாமா நீங்க பண்ணுங்கம்மா அப்படின்னு சொல்லி. சரி எனக்கு நடிக்கலாம் வராது சார் நான் சொல்லி, இல்லை பார்த்துக்கலாம், அது பிரச்சனை இல்லை, எங்களுக்கு லுக் வைஸ் உங்களை ஓகே, ஆக்டிங் நாங்கள் வர வச்சுக்கிறோன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு எங்க வந்து இப்படி நடிக்க மாட்டியா, இது கூட தெரியாதான்னு சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அழுகனா அழுக, நான்லாம் நடிக்க மாட்டேன், ஸ்பாட்லேயே தான் அழுதேன். எல்லாரும் என்னை வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க, எல்லாம் ஆர்டிஸ்ட் வரும், செம்ம ஸ்வீட் தெரியுமா ஆர்டிஸ்ட்லாம், டிவியில் பார்க்குற மாதிரி வில்லிங்கெல்லாம் கிடையாது, ரொம்ப சாஃப்ட் அவங்க, ரொம்ப எல்லாருமே என்னை கன்சோல் பண்ணி இப்படி தாம்மா இருக்கும் பழகிக்கோவா, நாங்கள் சொல்லி கொடுக்குறோம் உனக்கு அப்படின்னு சொல்லி அப்படி கொண்டு வந்து தான் எனக்கு பழக வச்சாங்க. இப்போ ஈஸியாக தான் இருக்குது, ப்ராம்ப்டிங் வாங்கி பேசுறது ஈஸி தான், நம்ம டயலாக் மக்கப் பண்ணி பேசுறத விட ப்ராம்ப்டிங் ஈஸி தான். உங்களை ப்ரைஸ் பண்ண விஷயத்தில் சொல்கிறேன், ரொம்ப ரேராக ஆர் யூனிக்காக இருந்துச்சு இவங்க ப்ரைஸ் பண்ணதோ இல்லை இவங்க என்கிட்ட வந்து பேசினதோ. ஆஃபீஸாக சிலர் பார்த்துட்டு சூப்பருங்க உங்களை பார்த்தாங்க அப்படிங்க இப்படிங்கன்னு சொல்லி புகழ்றது வழக்கமாக இருக்கும். ரொம்ப ரேராக வந்து இந்த மாதிரி நான் ஒரு அப்ரிசியேஷன் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு உங்களுக்கு நடந்திருக்கா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக எதனா இருந்திருக்கா இது வரைக்கும்? அவ்வளோ பெரிய ஆக்டர்லாம் நான் இல்லை, அவ்வளோ ஒரு சின்ன பசங்கள திடீர்னு ஸ்கூல் பையனோ இல்லை ஒரு பாட்டியோ இல்லை ஒரு பையனே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குங்க அப்படின்னு சொல்லி எதனா சொல்லியோ? சில இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, நீ அழுகுறது பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்குமா, அழுகுறதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு ரொம்ப அழுகியா வருது, அந்த மாதிரிலாம் நீ நடிக்காத அப்பெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நம்ம அழுகிறத பார்த்து ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்கன்னா எவ்வளோ சைக்கோ மாதிரி கிடையாது, அவங்க எவ்வளோ கனெக்ட் ஆயிருக்காங்க நம்ம கூட அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. நம்மளும் நடிக்க தெரியறவங்க தான் போல இருக்கு, அந்த மாதிரிலாம் ஒரு மைண்ட் வரும். ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கும். உங்கள் வீட்டு பொண்ணாவே நம்மளை கனெக்ட் பண்ணிப்பாங்க, அவங்க வீட்டில் இருக்கிறவங்க ஒருத்தங்க அழுதா எப்படி இருக்கும் அந்த மாதிரி நம்மளை கனெக்ட் பண்ணி பேசுவாங்க. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கும், அவங்க கிட்ட இருந்து வர அப்ரிசியேஷன் நல்லா இருக்கும். நீங்க சீரியலும் பண்றீங்க, இன் பிட்வீன்ல ஆடும் பண்றீங்க. ஸோ ஆட் வந்து ஜஸ்ட் ஒரு 1 டேல முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன், கரெக்டா? 1 டேல முடிஞ்சிடும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆடுனா நீங்க டப்புன்னு முடிச்சுட்டு போயிடுவீங்க, சீரியல்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆட்லாம் எப்படி இருக்கு உங்களுக்கு? அது ஈஸியாக பண்ணிட்டு போயிடுவீங்களா, இல்லை அங்கே எதனா டஃப் எதனா இருக்கும்? இல்லை ஜாலியாக தான் இருக்கும், ஆட் ஷூட் ஜாலியாக தான் இருக்கும். மார்னிங் ஒரு 9-10க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஈவினிங் ஒரு 6க்குலாம் முடிஞ்சிடும். லைக் ரொம்ப ஒர்க் இருக்காது நமக்கு. சீரியல்னா ஆப்வியஸ்லி நமக்கு ஒர்க் இருக்க தான் செய்யும், ஏன்னா அது எல்லா டேவும் டெலிகாஸ்ட் ஆகுது இல்லையா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒர்க்கு ப்ரெஷர் எல்லாமே இருக்கும். பட் அதுவும் நாங்கள் என்ஜாய் பண்ணி தான் பண்ணுவோம். பேசிக்காகவே எனக்கு சீரியல்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ப்ரெஷர் ஹெக்டிக் அப்போல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் எனக்கு அப்போல்லாம் கிடையாது, ஜாலியாக இருக்கும், ஒரு வீடு மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆட் ஷூட் என்டையர்லி டிஃப்ரெண்ட். அதுவும் ஒரு டைம் தான் எடுக்க போகிறாங்க, ஒரு வாட்டி எடுத்தாவே அதுதான் எல்லா டைமும் டெலிகாஸ்ட் ஆகும். ஸோ அதனால் அவங்க ஷார்ட் ஃபியூ செகண்ட்ஸ் தானே வரும், அதனால ரொம்ப ஒர்க்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதுவும் பண்ணும்போது தான் நமக்கு ஃபினான்ஷியலி மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அதனால இப்போ 1 மந்த்தில் வந்து 30 டேஸ் அப்படின்னா 50 டேஸ் ஷூட் அப்படின்றதுல இருப்பீங்க. 50 டேஸ் என்னதான் பண்ணுவீங்க, அதை பற்றி தெரிஞ்சு ஆசைப்படுறோம். அதான் ஸ்பெசிஃபிக்காக ஜீவிதா அவர்கள் என்ன பண்ணுவீங்க? அதான் இப்போ கேட்டிங்களே, ஆடை தாண்டி ஆட் ஓகே, ஆடை தாண்டி மேக்ஸிமம் வந்துட்டு ஆட் ஷூட் பண்ணுவேன், அப்புறம் இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோஷன்ஸ் அது இதெல்லாம் இருக்கும், அப்புறம் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ணுவேன். அதை தாண்டி வந்து ஒரு 1 வீக் கேப் இருக்குது, லீவ் இருக்குன்னா நான் ஊருக்கு போயிடுவேன். எனக்கு ஹோம் சிக் ஆகிடும், சென்னையிலேயே ஃபுல்லாக இருக்கிறது வந்து செட் ஆகாது, ஊருக்கு போயிடுவேன். அங்கே போனால் பாட்டி என் தங்கச்சி எல்லாரும் இருப்பாங்க. ஸோ இப்போ நான் அம்மா இருக்காங்க என் கூட. ஸோ ஊருக்கு நானும் அம்மாவும் போயிட்டோன்னா அங்கே என் பாட்டி தங்கச்சி, அங்கே இருக்கிற ரிலேட்டிவ்ஸ், அங்கே இருக்கிற குட்டி குட்டி பசங்க எல்லாரு கூடயும் சேர்ந்துட்டு அங்கே நல்லாயிருக்கும். ரொம்ப வயல்வெளி, காற்று, இயற்கை, மரம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ சூப்பராக அங்கெல்லாம் போயிட்டு சிட்டிலேருந்து ஒரு வில்லேஜ் போகும்போது சூப்பராக இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஜாலியாக என்ன காஸ்டியூம் இருப்பீங்க, ஜாலியாக இருப்பீங்களா, இல்லை அங்கேயும் வந்து ஒரு ஹீரோயின் பராடா பாத்தியா? அப்பெல்லாம் இருக்கவே மாட்டேன். என் வீட்டுக்கு நிறைய பேர் நான் ஊருக்கு வந்துட்டேன்னு தெரிஞ்சுட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க சொந்தக்காரங்களாம் நிறைய பேர் பார்க்க வருவாங்க. இங்கே எப்படி இருக்கு, அங்கே போனால் பழைய பழைய ட்ராக்ஸ், பழைய டிஷர்ட் போட்டு அப்பதான் நம்ம ரியாலிட்டியா இருக்க முடியும் இல்லையா. வெயிலோட உறவாடி கொண்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே மேக்கப்பே இருக்காது, ஒரு லிப்பாம் கூட இருக்காது, அப்படியே ராவா இருப்பேன். என் தங்கச்சி சொல்லுவான், இந்த நீ இப்ப இருக்கிற இந்த கெட்டப்பை மட்டும் நான் எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போட்டேன்னு வச்சுக்கோ, உனக்கு ஒரு ஃபேன்ஸ் கூட வராதுன்னு சொல்லுவான். அந்த அளவுக்கு அப்படிதான், அதானே ரியாலிட்டி. நம்ம அங்க போய் தான் அவங்க தான் அப்படி இருக்க முடியும். நம்ம ஷூட்டிங் இதெல்லாம் வேற, கேமரா முன்னாடி இருக்கிற விஷயம் வேற. பிகின் கேமரா வந்துட்டு ரொம்ப நேச்சுரலா, ரொம்ப ஜோவியலா, சின்ன குழந்தைங்க கூட விளையாடுறது, ரூட்ல விளையாடுறது, அந்த மாதிரி தான் இருப்பேன். ரொம்ப ரொம்ப கேஷுவலாக தான் இருப்பேன். இப்போ நான் சில ஃபோட்டோஸ்லாம் கேட்டுறேன், இவங்கெல்லாம் யாரு என்னன்னு சொல்லி ஃபியூ வேர்ட்ஸ் அவங்கள பற்றிலாம் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கேயும் அதில் சிலர்லாம் இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஷிப் தான் சொத்து நமக்கு. ஆமாம். செல்லா குட்டீஸ். உங்களுடைய செல்லா குட்டீஸ் ஆ இவங்களை பற்றி ஒரு ஒன் வேர்டில். ஓகே, சந்தோஷ் பற்றி சொல்லணும்னா நாங்கள் ஆல்ரெடி ரஞ்சினி சீரியலில் பண்ணியிருக்கோம் நாங்கள் 2 பேரும் பேரா. அதுக்கப்புறம் 2 வெப் சீரிஸ் பண்ணோம், லைக் குக்கு எஃப்எம், பாக்கெட் எஃப்எம், இந்த மாதிரி வெப் சீரிஸும் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இருமலர்கள் அப்படிங்கும்போது லிட்டரலி செம்ம கம்பெனியன் அவன் என்னோட. என்னை வந்து அவன் ஒரு பொண்ணு அப்படிலாம் ட்ரீட் பண்ண மாட்டான். வாடா போடான்னு தான் அவன் எனக்கு கூப்பிடுவான், நானும் அவனை வாடா போடான்னு தான் கூப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு பயங்கர ஒரு நல்ல லைக் எப்படி வாடா போடா மச்சான் ஃப்ரெண்ட்ஷிப் எங்களுக்குள்ள. ஸோ அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். பிந்து வந்துட்டு நாங்கள் அதான் சொன்னேன், சேம் மென்டல் டிசார்டர் 2 பேருக்கும். என்ன பண்ணாலும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ செட்டில் அராஜகம் பண்ணிட்டு ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி ஃபன். மை ஃபிட்டூஸ். ஓகே, எஸ் ஃபிட்டூஸ். ஃபிட்டூஸ் நாங்கள் சீரியலில் ஃபர்ஸ்ட் வந்து ஃபிட்டூஸ் அப்படி தான் கூப்பிட்டுட்டு இருப்போம். ஸோ இப்போ தான் அது மாறிடுச்சு. ஸோ இவங்களாம் யாரு? இவங்களாம் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம், என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சீரியலில் ஃப்ரெண்ட்ஸ். சீரியல் ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, டன். அண்ட் இவங்க ஐயோ அக்கிமா, அகிலா கிருஷ்ணன். இல்லை அவங்க வந்து லைக் இவங்களோட பாண்டிங் எனக்கு சொல்ல சொன்னீங்கன்னா எப்படின்னு தெரியாது. அக்கா தங்கச்சி பாண்டிங்கா, அம்மா பொண்ணு பாண்டிங்கா, ஃப்ரெண்ட்ஸ் பாண்டிங்கா, எதுவுமே தெரியாது. என்னோட ஃபர்ஸ்ட் சீரியலில் இவங்க என்னோட வில்லி லிட்ரலி. ஓகே, நான் ரொம்ப பாவமான பொண்ணு, இவங்க வில்லி. இவங்க இல்லைன்னா இப்போ வரைக்கும் நான் சென்னையில் இப்பெல்லாம் இருப்பேனானே எனக்கு தெரியாது. காரை வாங்கினதுக்கு காரணமே அவங்க தான் லிட்ரலி, தெரியுமா? அவங்க தான் சொல்லுவாங்க, அவங்க கிட்ட இருக்கிறதே ஷிஃப்ட் தான். பட் அவங்க சொல்லுவாங்க, நீ பெரிய காரா வாங்கணும், இப்படிதான் இருக்கணும் நீ. அவங்க செம்ம மோட்டிவேஷனுங்க. ஏன்னா ஒரு விஷயம் பண்ணும்போதும் நீ இப்படிதான் இருக்கணும், பெரிய லெவல்ல திங்க் பண்ணு, இந்த விஷயம் வந்தா நோ சொல்லு, நீ அந்த பெரிய ஸ்டேஜ் மட்டும்தான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப மோட்டிவேஷன், ரொம்ப சப்போர்ட்டிவ், அன்கண்டிஷ்னல் லவ். எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் ஒருத்தங்க ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணுக்கு ஒரு விஷயம் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய விஷயம் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. பட் இவங்க ஸ்டில் அப்படிதான். எப்படி சொல்கிறதுனே தெரில, இன்னொரு அம்மாவா, என்னோட ஃப்ரெண்டா, இன்னொரு அக்காவா, எப்படின்னே தெரியாது. ஆனால் அவங்க என்னோட ஒரு ஃபேமிலின்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இல்லைன்னா நான் இந்த ஒரு இதுக்கு கிடையாது. ஸோ அவங்களோட சப்போர்ட்டு, அவங்களோட இதெல்லாம் இல்லைன்னா இல்லை. ஸோ வந்து இங்கே ஒரு ஆள் இருக்காரு, இவர் தெரிஞ்சவர் நினைக்கிறேன் உங்களுக்கு. அவர் தான், அவர் யாரு? மை அண்ணன். எஸ் இவரும் அதே தாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தே நான் போட்டோ ஷூட் அதிகமா பண்ண ஒரே ஆள்னா அவர் தான், ஜோஷ்வானா. ஓகே, நம்ம ஸ்வீட் கேமராமேன் தான் அவரு. ரொம்ப இதார்த்தம், ரொம்ப இன்னசென்ட். தங்கச்சிமா நான் கூட இடையில கேப்பெல்லாம் இருக்கும்போது சம்டைம்ஸ் அவர் கூட பேச மாட்டேன். அவர் லிட்டரலி அவர் பர்த்டே கூட விஷ் பண்ண டிலே பண்ணியிருக்கேன். பட் அவர் ரொம்ப ஃபீல்லாம் பண்ணுவார். பேச மாட்டேல, அண்ணாவை மறந்துட்டியா, என்னம்மா அண்ணா உயிரோடு இருக்க ஞாபகம் இருக்கான்னு அடிக்கடி கால் பண்ணுவார், மெசேஜ் பண்ணுவார். இப்படி ஒரு பாண்டிங்லாம் எங்கே கிடைக்கும்லாம் எனக்கு தெரியாது. ரொம்ப அக்கிமா மாதிரியே எனக்கு அவரும் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான பர்சன். எப்போ ஃபோட்டோ ஷூட் கூப்பிட்டாலும், ஓ உனக்கு தானே, நான் வந்து எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லி எப்போனாலும் வந்துடுவார். என்ன பிரச்சனை, எதுக்கு இப்படி, அண்ணன் இருக்கேன், டோன்ட் வரி, என்னனாலும் கேளு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவர். ஸோ ஒரு செலிபிரிட்டி ஃபோட்டோகிராஃபர்ன்றது குறிப்பிடத்தக்கது. செலிபிரிட்டி ஃபோட்டோகிராஃபர் என்னோட அண்ணா. ஸோ வந்து ஸ்பிரிச்சுவல் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, ஸ்பிரிச்சுவல் லைஃப் பற்றி லைட்டாக சொன்னீங்க. ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீங்கள் எப்படி? இல்லை, ஸ்பிரிச்சுவலே கிடையாது, நான் ஸ்பிரிச்சுவலான கேர்ளே கிடையாது. ஓகே, ஒன்லி பாசிட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ். அதுதான் எனக்கு அப்படிதான் பிரித்து பார்க்க தெரியும். ஸ்பிரிச்சுவல்லாம் எனக்கு கிடையாது. ஐ எம் நாட் ஸ்பிரிச்சுவல் பர்சன். அப்படி. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டைம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ, சூப்பராக நீங்களும் இன்டர்வியூ எடுத்தீங்க, ஸ்வீட் அண்ட் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. தேங்க்யூ ஸோ மச்.